தேர்தல் என்பது மிகப்பெரிய வெற்றியாக எங்களுக்கு இருக்கும். எதிர்த்து போட்டியிடுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக டெபாசிட் கிடைக்காது. இதை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு காலையில் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினார்கள். நானும் செல்வ பெருந்தகையும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் அங்கே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்திற்கு தேவை. ஏனென்றால் தமிழகத்திலே மதச்சார்பின்மையை குறைப்பதற்கு பல சக்திகள் உடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை தீவிரமாக நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழகத்தில் நல்ல செல்வாக்குள்ள திருமாவளவனும் எங்களோடு தான் இருப்பார். கண்டிப்பாக அவருடைய பங்கேற்பு மிகவும் என்பதால் எங்களுடைய விருப்பம். வருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் அந்த அம்மையார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவரை அமித்ஷா மேடையிலே எல்லார் முன்னாடியும் உரைத்து பார்த்து கையை ஆட்டி அவரை திட்டியது, அவரை பயமுறுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாலுமே அமித்ஷா அவர்களுக்கு நான் சொல்லுவேன், ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தனியாக பேசியிருக்கின்றார். ஒரு தமிழச்சியை, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மிகப்பெரிய இலக்கியவாதியாக இருந்த குமரியனவன் அவருடைய மகனை நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் திட்டினீர்கள், எச்சரித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திமிர் அதிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதற்கு தமிழர்கள் கட்சி வேறுபாடாக இருக்கலாம், அது வேறு. ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழச்சிக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் எங்களுக்கு பெண்களை எப்படி அவமதிக்கின்றார்களோ அதே போல் இந்த மந்திரி சபையை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் ஒரு முஸ்லிம் கிடையாது, ஒரு கிறிஸ்துவர் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து தோத்துட்டாரு, ஒரு எலெக்ஷன் நிக்கல, பஞ்சாப் சேர்ந்த ஒருத்தர் கொடுத்திருக்காரு. பஞ்சாப் சேர்ந்த இங்க முருகன் ஜான் குரியன் யாரு? கேரளா. இல்லையே, கேரளால ஒரு சீட் தான் ஜெயிச்சா, சுரேஷ் கோபி தான் ஜெயிச்சார். கொடுக்கவில்லை என்றுதான் எனக்கு தெரிந்தவரை ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவருக்கு தரவில்லை, ஒரு பாசி மதத்தை சார்ந்தவருக்கு தரவில்லை. முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய 20-25% மக்களாக இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஒன்றல்ல அந்த சதவீதத்தின் அடிப்படையிலாவது நீங்கள் மந்திரிகளுடைய எண்ணிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை கூட கொடுக்கவில்லை, ஒன்றை கூட நீங்கள் நிற்க வைக்கவும் இல்லை. இது எப்படி நீங்கள் இந்த அரசை பொதுவான அரசு என்று எப்படி சொல்ல முடியும்? இதை பொறுத்தவரை நிர்வாண சாமியார்கள் வழியை நடத்துகின்ற ஒரு இந்து மத வெறிபிடித்த அரசாகத்தான் பார்க்கின்றோமே தவிர இது இந்தியாவுக்கு பொதுவான எல்லா மக்களையும் அழைத்து செல்கின்ற அரசாக நாங்கள் பார்க்கவில்லை.